ராமா சாமி. எப்பண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடு, வீட்டுக்கு ஓடு. இந்த ராமசாமிக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் வர வர வாய் நீளமா போச்சுண்ணே. அட ஆமாப்பா, பெரும்பாலும் முருகர்னு ஒரு சாமியை விடுறதில்ல, எல்லா சாமியும் ஏகமேனிக்கு திட்ட வேண்டியது. பீட்ரு, உங்க ஜீசஸ் மாதா பத்தியெல்லாம் அவன் என்ன சொல்றான்? அட நீங்க வேறண்ணே, விஞ்ஞான ரீதியாக யோசிச்சு பாருன்னு ஏசு தப்பா பேசுறாங்கண்ணே. அது மட்டுமா, போன வாரம் பார்த்தீங்களா அம்பேத்கருக்கு ஆதரவா பேசுகிற பேர் வழின்னு காந்தியவே தப்பா கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. நீங்க ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க? இவனுங்க பேசுகிற பேச்சுக்கு நம்ம ஊர் பாலைங்களாம் ஒரு தினசா திடீராங்க. நம்ம அண்ணனை கூட ஏதோ வெள்ளைக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு முறப்பா பார்க்குறாங்க. முதல்ல மாதிரிலாம் அவங்கள வேலைக்கு கூட கூப்பிட முடியலண்ணே. இந்த ராமசாமி எப்படா நம்ம ஊருக்கு வரான்னு நான் காத்துட்டு இருந்தேன். இந்த ராமசாமியை ஒரு வழி பண்ணிட்டு தான் இந்த ஊர்ல இருந்து ஈரோட்டுக்கு அனுப்புறோம். What's happening here? Is another meeting going on here? Go and hear all the post stuff. Actually, this meeting is not about anti-British. Then what? It is about social issues among Indians like untouchability, women's freedom, caste religion problem and all. Mm-hmm. Then, we'll move. Can I ask you a question? According to your people, which is a bigger problem? Is the British or your own social problem? No offense. Just tell me. We know that the British will leave India very soon. But we never know when these issues will. டே பீட்ரு, அந்த ஆளு பேச போறத கொஞ்ச நேரம் நின்று கேட்க வேண்டியது இருக்குன்னு நினைச்சா ரொம்ப எரிச்சலா இருக்குடா. அவன் அடிக்கடி வெங்காயம் வெங்காயம்னு சொல்லுவானாமே, அப்படி வெங்காயம்னு பேசுகிறப்ப அவன் வாய் மேலே வெங்காயத்தை வீசணும். ஏய் நிப்பாட். என்னாச்சுண்ணே? செருப்பு அறந்துருச்சே. ஓ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. வாங்க, மைதானத்துக்கிட்ட வந்தாச்சுல, அங்கே செருப்பு தைக்கணும் இருப்பான், வாங்க தைச்சிக்கலாம். நீங்கள் இங்கே வாங்க. பீட்ரு அண்ணா நீங்க நீங்க போங்க. சைக்கிள் இப்போ எதுக்கு இதை தச்சிக்கிட்டு தக்காளி வெங்காயத்தோட இந்த அருந்த செருப்பையும் சேர்த்து வீசிட வேண்டியது தானே? பீட்ரு, அந்த கூடைய தோற. டேய் பீட்ரு, என்னடா அது? அதானே தக்காளி முட்டைண்ணா, வெறும் பூ மாலையுமா இருக்கு. என்னடா இப்ப போய் தொடாவிட்டு இருக்க? அண்ணா என் கையில் என்னடா ஆச்சு? வச்சேன். அப்ப யாரா இதெல்லாம் மாத்திருப்பா? யார் பண்ணிருப்பா? அம்மா அம்மா, ஏண்டி இப்படி ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துற? ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? இங்கே அங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்க.
வாமா நம்ம ஒரு இடத்துக்கு போலாம். எங்கடி கூப்பிடுற? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சமைக்கணும், மாலை கட்டணும், வீட்டை வேலை பார்த்துக்கணும்ல. எங்க கூப்பிடுற? இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்ல நான் மட்டும் போட்டா? எங்கடி? ஊர் மைதானத்துக்கு. மைதானத்துக்கா? இப்ப அங்க கரகாட்டம் கூத்தாட்டம்னு எதுவும் நடக்கலையே. வேற என்ன இருக்கு? கூட்டத்துக்கு. கூட்டத்துக்கா? அம்மா, நம்ம அத்தை பாட்டி பெரியம்மா எல்லாரும் அழகழகா புடவை கட்டிக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போறாங்க வராங்க. நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அதான் சொன்னலடி, நம்ம அப்பா சாமி கிட்ட போனதுல இருந்து நான் இப்படிதான் இருக்கணும்னு. நம்ம ஊருக்கெல்லாம் பூ கொடுக்குறோம், ஆனா நீ ஏன் வச்சுக்க மாட்டேங்கிற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. போமா, உனக்கு தான் புரியல. உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. சித்தி சாமி கிட்ட போனாங்கல்ல, அப்ப சித்தப்பா வேற கல்யாணம் பண்ணி வேற சித்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கும் ஒரு அப்பா கிடைச்சிருவாருல்ல. அப்படி நமக்கும் ஒரு அப்பா கிடைச்சிட்டா நீயும் எல்லார் போலையும் பொட்டு வச்சுக்கலாம், புடவை கட்டிக்கலாம், எல்லா இடத்துக்கும் என்ன கூட்டிட்டு போகலாம், கூட்டிட்டு வரலாம்ல. இதெல்லாம் நான் சொன்னா உனக்கு புரியாது. ராமசாமின்னு ஒரு தாத்தா இருக்காரு. அவரு இந்த மாதிரி நிறைய விஷயங்க பேசுவார். எங்க பள்ளிக்கூடத்து டீச்சர் சொல்லியிருக்காங்க இந்த தாத்தா பத்தி நிறைய விஷயங்க. அவர் தாமா நம்ம ஊர் மைதானத்துக்கு வந்து பேச போறாரு. வாமா, நம்ம போய் அவர் என்ன பேசுறாரு கேட்போம்.